வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அ, இன்னைக்கு புது யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வணக்கம் மாணவர்களே. நம்ம வந்து 9ஆம் வகுப்பு அறிவியல்ல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அனிமல் கிங்டம் பார்த்தோம். அப்படிதானே? விலங்கு உலகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நாம ஒரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். மோஷன். சரிங்களா? அதுதான். அப்ப எதுக்கு சார் நம்ம இந்த மாதிரி ஏதோ சூரியனை சுத்தி பூமி வருது நீங்க நினைக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்த கத்துக்கிட போறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம ரெஸ்ட்ல இருக்கோமா இல்லையா? இப்போ இந்த இந்த செகண்ட நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையா? ரெஸ்ட்ல தான் சார் இருக்கீங்களா? சும்மா உட்காந்துருக்கனால நம்ம ரெஸ்ட்னு சொல்றோம். அப்படிதானே? எஸ். நம்ம பொதுவாக அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சும்மா உட்காந்தா அது வந்து ரெஸ்ட் அப்படின்னு நினைப்போம். ஓகே. ஆனா நாம இருக்கிறது பாத்தீங்கன்னா பூமி. இந்த பூமி ரெஸ்ட்ல இருக்கா இல்லையா? பூமி ரெஸ்ட்ல இருக்கா இல்லையா? பூமி ரெஸ்ட்ல இல்ல. வெரி குட். கரெக்டா? பூமி ரெஸ்ட்ல இல்ல. அப்ப நாம அதுல இருக்கக்கூடிய நாம ரெஸ்ட்ல இருக்கோமா? இல்ல இல்ல. அப்படிதானே? கரெக்டா? சோ இதுதான் அந்த டாபிக்ல நாம புரிஞ்சுக்கிற போற விஷயம். அதாவது மோஷன், இயக்கம் அப்படிங்கிறது. நாம ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அட் ரெஸ்ட், ஓய்வு நிலையில இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா? நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமி சூரியனை சுத்தி வருது. இந்த பாருங்க. ரைட்டா? சூரியனை அப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா? ஸ்லோவாலாம் கிடையாது. ஆ? சூரியனை மணிக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கு. பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகம். யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு. அப்போ நாம யாருமே ஓய்வுல இல்ல. தொடர் இயக்கத்துல தான் நாம இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்போ இதுக்கப்புறம் யாராவது நம்மகிட்ட வந்து நீ ரெஸ்ட்ல இருக்கப்பா அப்படின்னு சொன்னா இல்ல, நான் வந்து மோஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. மூவ்மெண்ட், இயக்கத்துல இருக்கேன். அது எப்படிப்பா நீ தான் எங்கேயுமே எந்திரிச்சு போலையே அப்படின்னா சயின்டிபிக் ரீதியா, பிசிக்ஸ் ரீதியா நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா? இல்ல நான் இருக்கிற பூமி மூவ் ஆயிட்டு இருக்குப்பா, சூரியன் சுத்தி பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சயின்ஸா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேஷன் காமிச்சாங்கன்னு சொல்லுங்க. கரெக்டா? பட் நம்ம மோட்டிவேஷனா இதுல இருந்து என்ன எடுக்க போறோம்? இது சயின்ஸ் சார், நீங்க சயின்ஸ் சொல்லிட்டீங்க, மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லலையே. இதுதான் மோட்டிவேஷன் ஸ்டோரி. என்னன்னா நாம வாழ்க்கையில சில நேரம் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் நம்மள கூட சொல்லுவான், என்ன அவன் ஒண்ணுமே வேலைக்கு போறது இல்ல போக்கு, இல்ல ஒன்னும் படிக்கிறது இல்ல போக்கு. ஏன்னா நம்மளை பத்தி பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்களே. அவங்க வந்து அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. எதுவுமே நாம மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுதான் நான் என்னுடைய பழைய வீட்டிலும் கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். அப்படிதானே? தேங்கி இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியலாம். எந்தவித முன்னேற்றம் இல்ல மாதிரி மத்தவங்களுக்கு தெரியலாம். ஆனா நாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பூமியை மாதிரி. மத்தவங்க சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் பூமி ரெஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா பூமி ஒன்னும் ரெஸ்ட்ல இருந்திருக்கா? இல்ல இல்ல. அது தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இயக்கத்த இருந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி நாமளும் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கணும். வெளியில தெரியாத பல முன்னேற்றங்கள் நம்மளுக்குள்ளே நடந்துட்டே இருக்கணும். நீங்க ஒரு சயின்ஸ் புக்க படிக்கிறீங்க, இல்ல ஒரு கவிதை படிக்கிறீங்க, கட்டுரை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய வார்த்தைகள் தெரியும். அப்புறம் புத்தி சிந்திக்கும். ஓகே, ஓ இப்படி பேசலாமா, ஓ இப்படி சொல்லலாமா, ஓ ரைட்டு, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில சிந்தனைகள் உதிக்கும். இதெல்லாம் நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள். சரிங்களா? அப்போ ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நாம எல்லாரும் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து இயங்குறதா இயற்கையோட நியதி. சரிங்களா? நேச்சரோடைய ரூல், லாவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து இயங்குறது தான். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, குட். இப்போ நாம இந்த இயக்கத்தை பத்தி தான் கிளாஸ்ல பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து 1 மார்க் டெஸ்ட். அனிமல் கிங்டம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், முடிச்ச யூனிட் வந்து டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த அனிமல் கிங்டம் விலங்கு உலகத்தை வந்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷன் நம்ம புக்கில் உள்ள டாபிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். கிளியரா? சரி. ரெஸ்ட் என்ன? ஓயில இருக்குது. அப்படிதானா? ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ரெஸ்ட்லன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? இட் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங் வித் டைம்.
நம்ம ஓய்வில் இருக்குங்கிறது தமிழ்ல சொன்னாலும் சயின்டிபிக்கா பிசிக்ஸா நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷன், நிலை, டைம் பொறுத்து மாறாம ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அதுதான் ரெஸ்ட். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன், இயக்கத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவருடைய நிலை டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? நீங்க இப்போ ஒரு 5 மணிக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்திருப்பீங்க, வாரீங்க, ஒரு இயக்கத்துல இருந்திருப்பீங்க. கரெக்டா? அப்புறம் வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் வாரீங்க, கிளாஸ்க்கு வாரீங்க, உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க. ஏன்னா இப்போ நம்ம பூமியை பத்தி பார்க்க கூடாது, ஹோல் நேச்சர் பத்தி பார்க்க கூடாது. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல மட்டும் பார்க்கறோம், இந்த டைம்ல பார்க்கறோம், ரெஸ்ட்ல இருக்கோம். அடுத்து நம்ம ஒரு 7 மணிக்கு அப்புறம் அப்படி நடந்து போவோம். அப்ப டைமை பொறுத்து உங்களோட நிலை மாறு, ஒரே இடத்துல இல்ல, அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடந்து வீட்டுக்கு பார்க்க போறீங்க. அப்போ நீங்க மோஷன்ல இருக்கிறீங்க. இப்போ இந்த செகண்ட்ல நீங்களும் நானும் ரெஸ்ட்ல இருக்கோம். வாய் தான் பேசுது, பட் நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம். அப்படிதானே? புரியுதா? ரைட். சோ இந்த ரெஸ்ட், மோஷன், இது உங்களுக்கு பேசிக்கான இந்த விஷயங்கள் புரியும். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் வேற இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக போறேன். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேரும் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கீங்க. ஸ்கூல் பஸ்ஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஊருக்கு போறதுக்காண்டி பஸ்ல ஏறி உட்காந்துருக்கீங்க. வெளியில உங்க அப்பாவோ சித்தப்பாவோ நிக்காங்க. உங்களுக்கு பக்கத்துல உங்க ஃப்ரெண்டை நீங்க பாக்குறீங்க. ஃப்ரெண்டும் பஸ்ல உட்காந்துருக்காங்க, நீங்களும் பக்கத்துல வந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அவரை பார்த்தோன்னே ஓகேப்பா அவன் சும்மா உட்காந்துருப்பான் அப்படின்னு தோணும். அவருக்கு உங்களை பார்த்தா சும்மா உட்காந்துருக்க மாதிரி தோணும். கரெக்டா? பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது சொல்றேன். பஸ் ரெஸ்ட்ல இல்ல, மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படியே. ஆமா இந்த உட்காந்துருக்கானே, அவன் மோசம்லாம் இல்ல, உட்காந்துருக்கான் அப்படின்னு தோணும். ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய உங்க அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு என்ன தோணும்? 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்கப்பா. அதாவது நீங்க 2 பேரும் இன் மோஷன்ல இருக்கிறீங்க. கரெக்டா? அதுவும் உங்க ஃப்ரெண்டு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா உங்க அப்பாவுக்கு ஆமா ரைட்டு, உங்க ஃப்ரெண்டை மட்டுமே நம்ம சொல்லும் போது மோஷன்ல இருக்கான். அதே ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்காரு. அப்படிதானே? சோ இங்க பாருங்க, நம்ம ஒரு பஸ் வச்சிருக்கோம். பஸ்ல வெளியில ஒரு அப்சர்வர் ஏ, அதாவது ட்ரீ அப்படின்னு வச்சிருக்கோம். பேசஞ்சர் இஸ் மூவிங் வித் பஸ். பேசஞ்சர் அப்சர்வர் பி பேசஞ்சர் இன்சைட், கோ பேசஞ்சர் இஸ் அட் ரெஸ்ட். ஸ்டார்ட் பண்றேன், அப்படியே போகுது. அப்படிதானே? கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம்? அப்சர்வர் ஏ, அவரை நம்ம பார்க்கிறோம். பேசஞ்சர் இஸ் மூவிங் வித் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்சர்வர் ஏ வெளியில நிக்கிறார், ரெஸ்ட்ல நிக்கிறார், ஒரு ட்ரீயோ ஏதோ ஒன்று சம்திங். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ல உள்ள போறவரு, பஸ்ல இருக்கிறவரு என்ன ஆகுறா, அந்த பஸ் கூட சேர்ந்து மூவ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? பஸ்ஸுக்கு உள்ள இருக்கிறவருக்கு அந்த அப்சர்வர் ஏ ட்ரீயவோ அந்த பையன் ஏவோ பார்க்கும்போது அவன் வந்து ஆமா அந்த நிக்கான்பா, சும்மா நிக்கான் அப்படின்னு தோணும். கரெக்டா? அண்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற கோ பேசஞ்சரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஆமா சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு தோணும். கரெக்டா? ஆனா அந்த அப்சர்வர் ஏக்கு நாமளும் சரி நம்ம கூட உட்காந்தாலும் சரி மூவ்மெண்ட்ல இருக்கோம், மோஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ இந்த மாதிரி இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த மோஷன் அண்ட் ரெஸ்ட், இயக்கம் மற்றும் ஓய்வுங்கிறது சூழ்நிலையை பொறுத்து, அதாவது என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்கு அண்ட் ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து இருக்கு. அது இன்னும் இன்டெப்தா வரும். அது நிறைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்பெல்லாம் ஒன்று உண்டு. அதெல்லாம் இப்போ கிடையாது, 11th பிசிக்ஸ்ல வரும். அது நம்ம அப்போ டீட்டெயில் படிக்கும். இப்போ இது ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எங்க இருந்து நீங்க பாக்குறீங்களோ அதுக்கேத்தாப்புல அந்த ரெஸ்ட் மோஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு பஸ் இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இப்போ நீங்களும் நானும் ரெஸ்ட்ல இருக்கோம், பக்கத்துல நின்று உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொல்லுங்க சார் சும்மா உட்காந்துருக்காரு. அப்ப நான் சொல்ல அந்த பையன் சும்மா உட்காந்துருக்காரு. சப்போஸ் பூமிக்கு வெளியில ஒரு ஆள் நம்மளை பாக்குறாரு, நம்மளாம் மூவ் ஆயிட்டு தான் இருப்போம். நல்லா பாருங்க, இப்ப நம்ம ஒரு பிக்சரை முன்னாடி காமிச்ச அனிமேஷன், அப்போ பூமி சுத்திட்டு இருந்து, அப்ப நாமளும் மேல இருக்கோம், நம்மளும் சுத்தி தான் இருப்போம். அப்ப அவருக்கு பூமிக்கு மேல இருக்கிறவருக்கு இந்த பாருங்கப்பா சுத்திட்டு இருக்காங்கப்பா தான் தோணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? ஆ எஸ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் அப்ப மோஷன் ரெஸ்ட் அப்படிங்கிறது மாறுது பாத்தீங்களா? எங்க இருந்து நீங்க பாக்குறீங்களோ அங்க இருந்து அது மாறும். இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த டாபிக் நான் போறேன். அடுத்த டாபிக் என்னன்னா, நம்ம புக்ல இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் மோஷன். கிளிக் பண்ணட்டா? டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம புக்கில் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லீனியர் மோஷன் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். இங்க நீங்க பாருங்க, அந்த பஸ் பாருங்க எங்கேயுமே நகல்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போறாரு. நேர்கோட்டுல பயணிக்கிறது நேர்கோட்டு இயக்கம் தான்
நம்ம வந்து என்ன சொல்றோம், லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் பாத். ஒரு ஹைவேல ஒரு கார் ரொம்ப ஸ்பீடா போகுது, எஸ், அவர் வந்து நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். கிளியர், ரைட்டா? இப்போ அடுத்த டைப் நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது சர்க்குலர் மோஷன். இது இதை எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம இப்போ கூட பார்த்தோம், சன்னை சுத்தி எர்த்து சுத்தி வரும். எஸ், கரெக்ட். நம்மளுடைய அந்த ஃபேன் பிளேடு இப்படிதான் சுத்துவார், அப்படித்தானே? நீங்க ஏதாவது ஒரு பிளேட பாருங்க, இப்படிதான் சுத்திட்டு இருப்பார். இதுதான் சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். இதுதான் என்னது, வட்ட இயக்கம். வட்டத்துல சுத்துவார், இப்படி சுத்திட்டே இருக்காரு, அலாங் த சர்க்கிள் போட்டிருக்காங்களா, வட்ட இயக்கம். அவர் வேற எங்கேயுமே ஸ்ட்ரெயிட் லைன்லாம் போக மாட்டார், அப்படியே ஒரு அச்சை பற்றி ஒரு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரு. இது புரியுதா? இந்த இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், குட், ஓகே, ரைட். இப்போ அடுத்து ஆசிலேட்டரி மோஷன். இது வந்து அலைவு இயக்கம். இந்த அலைவு இயக்கம் நம்ம வீட்டு கடிகாரத்தில் நீங்க பார்த்துப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் அந்த கடிகாரம் இருக்கும், அப்படிதானே? நம்ம கூட அதை பார்த்துட்டே இருப்போம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்கேயும் போவோம். ஸோ இது வந்து என்னன்னா ரெப்பேட்டேட்டிவ் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது முன்னும் பின்னுமான இயக்கம். அவர் வந்து சுத்திலாம் வரமாட்டார். அவரை பாக்குறீங்க, சுத்தியா வராரு, இந்த பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டே இருப்பார், இப்படியே மாத்தி மாத்தி தான் அவர் குறிப்பிட்ட தூரம் போறாரு, வந்துட்டே இருப்பார். இதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். இது கிளியர் ஆயிட்டா? ம், அலைவு இயக்கம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து ஆசிலேட்டரி மோஷன் பார்த்த பிறகு ரேண்டம் மோஷன் அப்படின்னு வரும். இந்த ரேண்டம் மோஷன்ங்கிறது சீரற்ற இயக்கம். அதாவது இவருக்கு இப்படிதான் போகணும்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது ஒரு பாலை பாருங்க, ஒரு கிரீன் கலர் பாலோ இல்லைன்னா ஒரு எல்லோ கலர் பாலோ பாருங்க, இப்படிதான் போகணும்னு சொல்ல முடியும். ஸ்ட்ரைட்ல போகணும்னு சொல்லுமா? இல்லையே, திடீர்னு வேற டைரக்ஷன் மாத்திரா பாருங்க. பாத்தீங்களா? நம்ம ஒரு பிஸியான ரோட்ல ஏதோ ஒரு திருவிழா டைம்ல எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்க, அப்படிதானே? நம்ம நேரா தான் நான் போவோம் அப்படின்னு சொல்ல முடியும்? இல்ல, அங்க நிப்பாங்க, இங்க நிப்பாங்க, கடை போட்டுப்பாங்க, அப்படி இப்படி அப்படி சுத்தி சுத்தி அப்படியே வரும். கரெக்டா? அப்ப அந்த டைம்ல நாம பண்ணக்கூடிய இயக்கம், நாம மேற்கொண்ட இயக்கம் என்னதுன்னா ரேண்டம் மோஷன், சீரற்ற இயக்கம். ஸோ இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த இயக்கம் இது போக யூனிஃபார்ம் மோஷன், நான் இன்ஃபார்ம் மோஷன் இருக்கு. அதை நம்ம பின்னாடி சொல்ல போறேன். புக்கில் கொடுத்த ஆர்டர்ல இந்த இதை சொல்லிட்டு இருக்கேன். டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல இயக்கத்தோடைய வகைகள். இந்த இயக்கத்துல இந்த இயக்க வகையில உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இயக்க வகையில எதுவும் டவுட் இருக்கா? சர்க்குலர் மோஷன், அதாவது வட்ட இயக்கம் அலைவு இயக்கம் ஒண்ணா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. இல்ல, சர்க்குலர் மோஷனும் வட்ட இயக்கமும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா சர்க்குலர் மோஷன்ல நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஒரு சுத்து சுத்திடுவாரு, அப்படிதானே? அப்படியே இன்னும் நம்ம இன்டெப்தா போனா, பட் உங்களுக்கு புரியற இதுல சொல்றேன். அவர் வந்து வட்ட இயக்கத்துல பாக்குறேன், நீங்களே பாருங்க, நான் திருப்பி கிளிக் பண்றேன், இந்த பாருங்க, அவர் ஒரு சுத்து சுத்திடுவாரு. சொல்லிட்டு பாருங்க, அவர் சுத்தலாம் மாட்டார். ஒரு அச்சை பற்றி இப்படி முன்னும் பின்னுமான இயக்கம் தான். கரெக்டா? இங்க எவ்வளவு தூரம் போறாரோ அங்கதான் எவ்வளவு தூரம் வந்துடுறாரு. ஒரு குறிப்பிட்ட கால இடையில மேல இங்கேயும் முன்னும் பின்னும் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துடுறாரு. இவர் வந்து ஃபுல்லா சுத்துனாதான் அது பேரு சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? குட்ஸ். ஓகே, குட்ஸ். இப்போ நம்ம அடுத்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய டாபிக்கான யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்க்க போறேன். இது என்ன, இந்த ஃபர்ஸ்ட் இந்த அனிமேஷனை பாருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். ஒரு ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா? இரண்டு காரையும் பாத்தீங்களா? குட் ஸ்டூடெண்ட், வெரி குட். என்ன புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் காரு நின்னு நின்னு போதா? ரெண்டாம் காரும் நின்று தானே போகுது? ஃபாஸ்டா போதா? இல்லையா? ரெண்டாம் காரும் ஃபர்ஸ்ட் கார் மாதிரியே ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி இருந்துச்சும், லாஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா ரீச் ஆயிருந்தாங்க. கரெக்டா? ஆமா. அப்ப வேற எப்படின்னு கேக்கீங்களா? எஸ். நாம ஒரு இயக்கத்தை மட்டும் இப்ப நீங்க பாக்குறீங்க, நம்மளுக்கு புரியாது. ஓகே, இல்ல இப்ப ரெண்டு காரும் ஒரே மாதிரி ஸ்பீட்ல போறாங்க, நிக்கிறாங்க, திருப்பி போறாங்க அப்படி தோணும்.
நாம எங்க பார்க்கணும்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சீரான இயக்கத்துல ஸ்பீடு அப்படிங்கிறதையும் அந்த டைம் எடுத்துக்கூடக்கூடிய டைமையும் நம்ம பார்க்கணும். புரியுதா? ஸ்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில, அதாவது குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மட்டுமே கடந்தால், அதாவது ஒரு பஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர், ரெண்டாவது ஒரு செகண்டுக்கு இன்னொரு கிலோமீட்டர், அப்போ இன்னொரு ஃபர்ஸ்ட் 2 கிலோமீட்டர் சொன்னா இல்ல 1 கிலோமீட்டர் சொன்னா 1 கிலோமீட்டர் சரிங்களா, ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர்னா ரெண்டாவது செகண்டுக்கு 2 கிலோமீட்டர், இன்னொரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிப்பாரு, மூணாவது செகண்டுக்கு இன்னொரு கிலோமீட்டர். ஸோ ஒவ்வொரு வினாடிக்கும் 1 கிலோமீட்டர் மட்டுமே கடந்தால் அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா? அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா இத பாருங்க. நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கும் போது ஸ்பீட பாருங்க. நான் சொன்னா ஸ்பீடு வேரியேஷன் ஆகுது பாருங்க. குறைதாரு கூடுதாரு அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்காரு. கிளியரா? அவரை அவர் வந்து மொத்தமா அடையுதாரு, மொத்தம் 2 பஸ் ஒன்னா வராங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாம பார்க்கக்கூடியது குறிப்பிட்ட கால இடையில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை டிராவல் பண்றாங்களா இல்லையா. நான் சொன்னா ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா 1 கிலோமீட்டர் நான் ரெஃபரன்ஸ் தான் சொல்றேன். கரெக்டா? 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கலாம், 10 மீட்டர் கூட இருக்கலாம், 10 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம், வாட் எவர். சரிங்களா? பட் யூனிஃபார்மா இருக்காங்க. நான் யூனிஃபார்ம் மோஷன்ல நாம என்ன பண்றோம், இங்க ஸ்பீடு நீங்க இது ஆல்ரெடி இதை பார்த்துப்பீங்க. இந்த பாருங்க, நான் சொன்னோம்னா ஸ்பீடு அப்படின்னு சொன்னேன். ஸ்பீடு வந்து அவர் வந்து கான்ஸ்டன்டா இருக்காரு. அவர் டைம் மாறும். ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஏன்னா அவர் நிக்க முடியாது, ஒரே இடத்துல நிக்க முடியாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாருன்னா அப்போ நம்ம ஸ்பீடு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 12 மீட்டர்/செகண்ட் தான். அவருடைய மொத்த இயக்கத்திலையும் ஒவ்வொரு செகண்டுக்கும் 12 மீட்டர் ஒரு ஆவரேஜா அவர் டிராவல் பண்றாரு. அப்போ கான்ஸ்டன்ட். பட் நான் இன்ஃபார்ம் வாங்க பாருங்க, கூடுதல் குறைதல் கூடுதல் குறைதல் பாருங்க. 4.5 3.2 அப்புறம் 1 அப்புறம் 0.0 1 அப்படி. ஏன் அப்ப மாறி மாறி போறாரு. நம்ம பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதானே, ஒரு ஸ்டாப்ல நிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மெதுவா போவாங்க, திருப்பி ஆளே இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா போவாங்க, திருப்பி ஸ்லோவா ஆவாங்க, திருப்பி கொஞ்சம் இது வராங்க, ஸ்டாப்ல வராங்க. ஸோ இதெல்லாம் நான் இன்ஃபார்ம் மோஷன். ஏன்னா குறிப்பிட்ட கால இடையில ஏதோ ஒரு 1 செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. ஆளே இல்லைன்னா ஒரு செகண்டுக்கு சும்மா சொல்றேன் சரிங்களா, ஒரு வினாடிக்கு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப க்ரௌடட் ஒரு ஊருக்குள்ள பஸ் போகுது, அங்க ஒரு செகண்டுக்கு அவரால் 10 மீட்டர் தான் டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி வேரிங் வேற வேற இதுல பண்றதா இந்த யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? ஓகே குட். ஸோ இப்போ நம்ம ஒன் வேர்ட் போகலாம். அடுத்த கிளாஸ்ல ஸ்பீடு, வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதே மாதிரி அனிமேஷன் ஸ்பீட் எல்லாம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தோட வகைகள், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் இப்போ ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்னுடைய வேர்ட் வால் சாரி வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். புதுசாக சயின்ஸ் ஒரு பேப்பர் சரிங்களா, ஒரு பேப்பர் எடுத்து சயின்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 9th சயின்ஸ் டேட்டை போட்டுக்கோங்க. யூனிட் நம்பர் 17 அனிமல் கிங்டம் விலங்கு உலகம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள், கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். The method of arranging organism into groups on the basis of similarities and differences is called dash. உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல் டேஸ் எனப்படும்.
ஓகே, எழுதிருப்பீங்க நம்புறேன். ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? Dash is the science of classification, which makes the study of wide variety of organism easier. Dash என்பது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியலாகும். கொஞ்சம் ஜூம் வச்சிருக்கேன் அதனால. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போலாம். The first systematic approach to the classification of living organism was made by the Swedish botanist. உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த தாவரவியலாளர் டேஸ் என்பவர் யாவார்? இப்ப நம்புறேன். ஃபோர்த் கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டேஸ் இஸ் த லோயஸ்ட் டாக்ஸானமி கேட்டகரி. இது வகைப்பாட்டிலின் கடைசியான வகை. எழுதிட்டீங்களா? அஞ்சாவது கொஸ்டின் போலாம். In dash symmetry, the body parts are arranged around the central axis. Dash சமச்சீர் முறையில் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லா ஒன்வேர்டுமே நம்ம புக்ல இருக்க ஒன்வேர்டு தான். புக்கை லைன் பை லைனா ரீட் பண்ணி உங்களுக்கு ஒன்வேர்டு எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல், இந்த ஒன்வேர்டை நீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. சரியா? எதுவுமே வந்து அவுட் ஆஃப் த புக்ல இல்லாதப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாமே இருக்கு. நீங்க புக்கை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல இருப்பீங்க நம்புறேன். சிக்ஸ்த் கொஸ்டின் போலாமா?
Organism with the two germ layers, the ectoderm and the endoderm, are called as animals. புற அடுக்கு அக அடுக்கு என்ற இரண்டு கருப்படலங்களை கொண்ட உயிரிகள் டேஸ் எனப்படும். ஓகே, செவன்த் கொஸ்டின் போலாம். Porifera exhibit dash grade of organization. துளை உடலிகள் டேஸ் அளவிலான கட்டமைப்பை பெற்றுள்ளன. எழுதிட்டீங்களா? எட்டாவது கொஸ்டின் போலாம். அடுத்து, the tentacles of Coelenterus bear stinging cells called cenoblast or dash. குழி உடலிகளுடைய உணர் நீட்சிகளில் புறப்படையில் கொட்டும் செல்கள் அல்லது டேஸ் அமைந்துள்ளன. So next question போலாம். ninth question. The excretory organ of tapeworm is dash. நாடா புழுவின் கழிவு நீக்க உறுப்பு டேஸ் ஆகும். Okay. Last question, 10th question போலாம்.
The casting off and regrowing of exoskeleton in arthropoda is called dash. கணுக்காலிகளில் உடலின் மேற்புற உறை உதிர்ந்து மீண்டும் உருவாகும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். ஸோ 10 ஒன்வேர்டு கொடுத்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பிசிக்ஸ்ல ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று எழுதிட்டீங்க, நீங்க பயாலஜியில் ஒன்று எழுதிட்டீங்க. சூப்பர், வெரி குட். இந்த கொஸ்டின்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணோம் பிசிக்ஸ்ல. மோஷன், இயக்கம். அடுத்தன ஸோ இயக்கம் என்ன, ரெஸ்ட்னா என்ன, ஓய்வுனா என்ன, அதுல சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்துடைய வகைகள். சர்க்குலர் மோஷன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட அழகா கேட்டிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக அந்த டவுட் எல்லாருக்கும் வரும். ஆசிலேட்டர் மோஷனும் சர்க்குலர் மோஷனும் ஒன்னா அப்படின்னா இல்ல, அது வந்து முன்னும் பின்னுமான இயக்கம். இது வந்து ஒரு சுத்து சுத்திரும் அப்படின்னு சொன்னேன். ஒரு அச்சை பிடிச்சி சுத்திரும் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிக்டேஷன் கிடையாது, ஏன்னா நீங்க ஒன்னு எடுத்ததுனால டிக்டேஷன் கிடையாது. ஹோம்ஒர்க் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த இயக்கம், அந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு டைப்பையும் எழுதி எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எழுதணும். இப்ப கடிகாரம், நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கடிகாரத்தை எழுதாம இது போக வேற ஏதாவது எழுதணும். பஸ் போறது, ஹைவேல போறது, அது நான் சொல்லிட்டேன். அப்போ அது போக வேற ஏதாவது எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எழுதிக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம அடுத்த கிளாஸ்ல மோஷன்ல கண்டினியூ பண்ணும். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் அதெல்லாம் இருக்கு, ஸ்பீடு, வெலாசிட்டிலாம் இருக்கு, கண்டினியூ பண்ணும். ஓகேவா? வேற டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.